ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃப்ளை ட்ரேட்ஸ். ஸோ இன்றைக்கி 31st டிசம்பர் அண்டு இயரோட கடைசி ட்ரேட் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்திருந்தோம் அண்ட் இட் வாஸ் வெரி வெல். இன்றைக்கி இந்த ஒரு அக்வா ஃபியூச்சர்ஸோட 25K எவல்யூஷன் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். பட் ஐ டிடன்ட் கெட் மெயில். அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இட் வில் டேக் அரவுண்ட் 24 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நாளைக்கு லீவுன்றதுனால I'll be getting on Friday டீட்டெயில்ஸ் எல்லாமே. And I have one more evolution account with me. So with this I'll be funded in 2026 around $1 lakh accounts வந்து I'll be funded. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எடுத்த ட்ரேட் வந்து நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ ஐ வாஸ் பிளானிங் டு பை த மார்க்கெட் பிஃபோர் 9:30. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ சேம் ரீசன் தான். ஒன் செகண்ட். சேம் ரீசன் தான். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு கம் டு த என்வாக். ஸோ லாஸ்ட் வீக்கோட என்வாக் உள்ள மார்க்கெட் வரணும்னு சொல்லி நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன். பட் டுடே இட் கேம் அண்ட் இட் வாஸ் ரிஜெக்டட் இன் 4 hours. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இட் வாஸ் லைக் மேட் அண்ட் சிஆர்டி ஓஹியர் இட்ஸ் இன் த கீ லெவல். சிஆர்டிக்கு ஃபார்ம் பண்ணிடுச்சு. மார்க்கெட் ஹாஸ் பீன் கோன் அப். ஓகேங்களா? இங்கே அப் சைடில் மூவ் ஆகிட்டு இருந்தது. தென் ஐ வாஸ் பிளானிங் டு பை த மார்க்கெட் ஸ்டில் பிகாஸ் இட் டிடன்ட் கம்ப்ளீட் த சைக்கிள். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டு திஸ் எஃப்இஜி. இங்கே ஒரு 4 hours டெய்லியோட எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அதை டேப் பண்ணிவிட்டு கீழே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்துச்சு. விச் இஸ் லைக் மண்டே 29th டிசம்பர் வந்து ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை வந்து பிரேக் ஸ்வீப் பண்ணிவிட்டு தென் இட் வில் பி கோயிங் அப் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிஃபோர் 9:30 வரைக்கும் இந்த ஒரு சினாரியோ தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். பட் இட் சேஞ்ச் அட் எண்ட் ஆஃப் த ஆஃப்டர் 9:30 இட் சேஞ்ச் டோட்டலி. எனக்கு வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஸோ என்னோடய பயாஸ் வந்து நான் செல்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு வந்தது. அண்ட் அந்த சுச்சுவேஷனும் நான் பேர் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ட்ரேடிங். 15 minutes ஷிஃப்ட் பண்ணிட்டேன். 15 minutes ஷிஃப்ட் பண்ண உடனே எனக்கு இந்த புல் நடந்துச்சு, இந்த ஒரு ரன் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஓகே அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துருக்கான். மார்க்கெட் வந்து அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஓவர் இயர் இங்கே வந்து சேஞ்சிங் ஸ்டேட் நடந்திருக்கான், பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ ரீடெஸ்ட் கொடுத்துருக்கான். ஸோ இட் வில் கோ அப். ஸோ சிஆர்டி கன்ஃபர்மேஷனு, டர்ட்டில் சூப் எல்லாமே நடந்திருக்கு. என்னோடய எம்எம்எக்ஸ்எம் மாடல் படியும் இட் ஹேப்பன்ட். ஸோ ஒரிஜினல் கன்சால்டேஷன் அக்குமுலேஷன் 1 2 அண்ட் இட் ரிவர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இட் டிடன்ட் கோ ஆஸ் பிளான்ட். நான் என்ன பிளான் பண்ணனோ அது நடக்கலை. இன்ஸ்டன்ட் என்ன நடந்துச்சுன்னா செல் தான் நடந்துச்சு. எப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து 15 minutesல இந்த ஹை லைக் 845ஓட ஹை வந்து என்கியூவில் ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஆனால் இங்கே 9 o'clockோட ஹை வந்து ஸ்வீப் பண்ணலை. ஸோ அப்போ வந்து இங்கே எனக்கு எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆச்சு வித் இஎஸ் அண்ட் என்கியூவில். ஸோ எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆனதுனால நான் ஃபோக்கஸ் செல்லுக்கு மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் லைவில் இருந்தேன் அந்த டைமு. லைவில் ஒரு பர்சன் வந்து சொல்லியிருந்தாங்க, அப்புறம் எஸ்எம்டி அங்கே கொடுத்துருக்கான். ஸோ இதில் ஸ்வீப் நடந்திருக்கு. ஸோ வி கேன் கோ ஃபார் த செல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ தென் நான் வந்து செல்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். தென் இந்த கேண்டில் 15 minutes கேண்டில் முடிஞ்சு 9 AM முடிஞ்சு 9:15 ஓப்பன் ஆச்சு. இது வந்து சிஆர்டி ஃபார்மேஷன் நடந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த சிஆர்டியோட லோஸை வந்து தூக்கிட்டு மார்க்கெட் தென் இட் வில் கோ அப் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். தென் ஐ வில் ஜஸ்ட் கான் டு த 1 minute டைம் ஃப்ரேம். நான் என்னோடய மெயின் மாடல் என்னன்னா, என்னோடய பயாஸ் வந்து பையிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 9:30க்கு அப்புறமா விச் இஸ் லைக் இந்த கிரே லைனுக்கு அப்புறமா எனக்கு ஒரு எஃப்இஜி க்ரியேட் ஆகணும். எஸ், ஐ காட் அன் எஃப்இஜி. இந்த எஃப்இஜி வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கணும், விச் இஸ் லைக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் அப்போ வந்து பைஸ் பார்க்கலாம் டு திஸ் ஹைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா, இந்த கேண்டில் வந்து இங்கே ஹையில் க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. விச் இஸ் லைக் ஒரு 3 seconds, நாட் ஈவன் 2 seconds இருக்கும்போது மார்க்கெட் இந்த கேண்டலோட ஹை இந்த பாடி ஓப்பனிங் ப்ரைஸ் கிட்ட வந்தது. நான் என்ன பண்ணேன், என்னோடய லிமிட் ஆர்டரை நான் ப்ளேஸ் பண்ண பிறகு மார்க்கெட் க்ளோஸ் இன்டு திஸ் இங்கே உள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்ச உடனே என்னோடய ஆர்டரும் வந்து லிமிட் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு பைக்கானது.
நான் என்ன பண்ணேன்னா ஒரு $80 கிட்ட நான் லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே அடுத்தது இந்த ஒரு பிளாக் கலர் கேண்டில் என்னோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன், விச் இஸ் 9:30க்கு அப்புறமா வர ஃபர்ஸ்ட் பர்சன் எஃப்இஜி. ஓகேங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா வர ஃபர்ஸ்ட் எஃப்இஜி இது. ஸோ இந்த எஃப்இஜியில் செல் போகலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் எங்கே இருந்துச்சுன்னா இந்த ஹைஸ்க்கு மேலே. ஓகேங்களா, ஸோ திஸ் வாஸ் மை என்ட்ரி ப்ரைஸ் சம்வேர் இன் திஸ் ரேஞ்ச். ஓகே, ஐ வில் டூ திஸ் இயர். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் எஃப்இஜின்றது உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய டைம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் அந்த எஃப்இஜி பிரேக் பண்ண உடனே உங்களோட பயாஸ் கரெக்டாக இருந்தது அன்றைக்கான டேக்கு அப்படின்னா அந்த ஒரு எஃப்இஜி வந்து உங்களுக்கு இன்வர்ஸாகவும் ஒர்க் ஆகும், எஃப்இஜியாகவும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இன்ன ட்ரெண்டிங் மார்க்கெட் உங்களோட பயாஸ் என்னவோ அதுக்கு பொருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோடய செல்ஸை வந்து நான் ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடய செல்ஸ் இங்கே இருந்துச்சு, என்னோடய எஸ்எல் இங்கே இருந்துச்சு. என்னோடய டார்கெட்ஸ் வந்து நான் ட்ரெயில் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நான் என்னோடய அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் செஷனில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். இட் வாஸ் லைக் $250 சம்திங் லாஸில் இருந்துச்சு, $205 லாஸில் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு $80 to $50 கிட்ட லாஸில் இருந்தது. ஸோ அரௌண்ட் ஒரு $300 கிட்ட ரன்னிங் லாஸில் இருந்துச்சு அக்கௌண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு $650 வரட்டும், நான் வந்து அக்கௌண்ட்டை வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஐ வாஸ் ட்ரெயிலிங். ஸோ 30, 40, 50 சொல்லி நான் என்னோடய டார்கெட் வந்து $650 கிட்ட வச்சுட்டேன். அண்ட் இட் வாஸ் கோயிங். மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்த உடனே ஐ வாஸ் லிட்டில் பேனிக்ட். இந்த பேனிக்னஸ் எல்லாருக்குமே வரும். பிகாஸ் நான் வந்து என்னோடய 1:2 RR நான் இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. அதே மாதிரி என்னோடய என்ட்ரி வந்து கரெக்டாக இருந்துச்சு. பட் எது வரைக்கும் போவான்றது எனக்கு தெரியாதுல்ல. பிகாஸ் இந்த ஏரியாஸை வந்து நான் மேஜராக நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டான். வந்த உடனே நான் எஸ்எல்லை வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து ரிவர்ஸ் ஆனாலும் எனக்கு லாஸஸ் இல்லை, இந்த ட்ரேட்க்கான லாஸஸ் கிடையாது அப்படின்ட்டு. விச் இஸ் லைக் அரௌண்ட் ஒரு $150 கிட்ட நான் ட்ரெயில் பண்ணிட்டேன் என்னோட எஸ்எல்லை. So then I waited, I just got the TP and I booked around $650. You can see over here like $655 புக் பண்ணேன். இந்த $87 வந்து நான் தப்பான எடுத்த ட்ரேடு. அண்ட் திஸ் 55 and 150 வந்து மார்னிங் லண்டன் செஷன் எடுத்தது. ஸோ அக்கௌண்ட் வென்ட் டு லைக் $300 கிட்ட டவுனில் போச்சு. தென் இட் கேம் அப். ஓகேங்களா, ஸோ இன் அ சிங்கிள் ட்ரேட் ஐ ஜஸ்ட் மேட் அண்ட் ஐ ஜஸ்ட் ஃபக்கிங் கிளியர் திஸ் அக்கௌண்ட் அரவுண்ட் ஒரு 6.15% கிட்ட நான் இது பண்ணிட்டேன். பட் இட் டுக் மீ வெரி லாங் டைம். பிகாஸ் நான் வந்து இதில் 100% ரிஸ்க் வச்சுருந்தேன். என்னோடய டெய்லி லாஸ் லிமிட் வந்து 625. நான் 600 கிட்ட லாஸஸ் வந்து டெய்லி புக் பண்ணலாம், 100% ரிஸ்க் வச்சு இறங்குவோம் அப்படின்ற மாதிரி வச்சு எடுத்தேன். இட் பெய்ட் மீ பேக் அட் எண்ட் ஆஃப் த டே. நான் இதை வந்து ஃபெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சேன். லைக் லாஸ்ட் வீக்கே இந்த $600 and $400 லாஸ் வந்தோடனே ஓகே தென் திஸ் அக்கௌண்ட் இஸ் கோனா பி ஃபக் மீ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடுச்சு. பட் வாட் எவர் இட் ஹேப்பன்ட், I just cleared my account, that's it. Yeah guys, so in the trade breakdown இதுதான். This is how I cleared my funding account in Aqua Futures. I don't know whether they'll give the payout or they'll give the certificate, because last time ஒரு account clear பண்ணதுக்கே certificate எதுவும் கொடுக்கல. I hope they will give on Friday so I can start the year with the certificate. Actually the live trade எடுத்தேன், so I'm good with it. Yeah, that's it about this trade. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எனி குவரிஸ்னால் டிஸ்கார்டுக்கு வாங்க. யூ கேன் ஆஸ்க் மீ எனி குவரிஸ் ஆன் லைவ் செஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் ட்ரேட் வித் மீ லைவ், யூ நீட் டு பை அண்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட். ஓகேங்களா, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கார்டில் அனௌன்ஸ்மெண்ட் சேனலில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ப்ளூ கார்டு அண்ட் அஃப்லேட் லிங்க்கு. ஸோ நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட், பை பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களோட டிஸ்கார்ட் ஐடி எனக்கு டிஸ்கார்டில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் டிஎம் பண்ணிங்கன்னா ஐ வில் பி ஆடிங் யூ டு மை கார்டியன்ஸ் அஃப்லியேட் சேனல். ஸோ அதில் ரெகுலராக லைவ் வருவேன். ஸோ எங்கே பை பண்ணணும் என்னன்றது இட்ஸ் நாட் அண்ட் சிக்னல் ப்ரொவைடிங். என்னோடய ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ காஸ்ட்டில் மட்டும்தான். தெர் இஸ் நோ ஃபீஸ் ஃபார் மீ. எனக்கு நீங்கள் என்ன ஃபீஸாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஃபியூச்சர்ஸில் நீங்கள் பை பண்ண போகிறீங்க.
விச் இஸ் லைக் $26. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கான ஃபீஸு. நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதுலேருந்து எனக்கு ஒரு ரூபா எதுவுமே ப்ராஃபிட்ஸ் கிடையாது. ஸோ I'll be dropping the links in the description, so don't forget to check it out. So that's it, guys. We'll see you on Jan 2nd in Friday market. If I'm getting any trades, I'll update you. Thank you all. Bye.